ஹாய்ங்க. இன்றைக்கி ஒரு மினி விளாக் பார்க்கலாமா? ஸோ இன்றைக்கி டே எப்படி போச்சு அப்படின்னு பார்க்கலாம். மார்னிங்கே கிளைமேட் செம்ம சூப்பராக இருந்துச்சு. நேற்று எங்கள் மம்மி ஊருக்கு போயிட்டாங்களா, ஸோ அதனால் பொறுப்பாக காலையில் எழுந்திரிச்சு அப்படியே சன்செட்லாம் பார்த்துட்டு அப்படியேவும் எங்கள் வீட்டுக்கு வாசலில் அப்படியே கோலம்லாம் போட்டு வச்சுருந்தேன். ஸோ அதுக்கடுத்து எங்கள் மம்மியும் கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டாங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தோசை தான் ஊற்றிட்டு இருந்தேன் நான். எங்கள் மம்மி ஒரு வேலையாக இருந்தாங்களா, அதனால் நான் தான் தோசை ஊற்றிட்டு இருந்தேன். சைட் பை சைடாக அவங்க சட்னி அரைச்சிக்கிட்டு இருந்தாங்க, நான் இந்த பக்கம் தோசை ஊற்றிட்டு இருந்தேன். எல்லாமே அரைச்சி முடிச்சாச்சு. நமக்கு சாப்பிட்றது மட்டும்தான் வேலை. எல்லாமே சுட சுட இருக்குது. நானும் ஒரு ரவுண்டு குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு குளிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு அப்படியே நானும் கிளம்பிட்டேன். ஸோ ஆஃப்டர்நூனுக்கு சரியான ஸ்பெஷல்னே சொல்லலாம். அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. சாம்பார் சோறுங்க. எனக்கு சாம்பார் சோறே தொண்டைக்குழியில் இறங்கவே இறங்காது. பட் அதுதான் வச்சுருந்தாங்க. அதுக்கு காம்போவாக பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு என்னமோ ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாங்க. கொஞ்சம் பரவாயில்லாம தான் இருந்துச்சு. அதையும் போட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டேன். கொஞ்சம் நல்லா தாங்க இருந்துச்சு. ஏன்னா நம்ம அந்த இதுக்கு பேர் எப்படி சொல்லுவாங்கன்னா கலவை சாப்பாடு அப்படி சொல்லுவாங்க. ஒரு ஒரு ஊரில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. எங்கள் ஊர் சைட்லாம் கலவை சாப்பாடு, சாம்பார் சாதம் இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நானும் சூப்பராக சாப்பிட்டு அடுத்து கிளம்பிட்டேங்க. ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஜூஸ் குடிச்சிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால் கிர்னி பழம் ஜூஸ் ஒன்று வாங்கியிருந்தேன் நான். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 40 ரூபாங்க. சாப்பிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிவிட்டேன். இந்த டே இப்படி தான் போச்சு. பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.